28வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. துன்பம் வந்தபோது என்னிடத்தில் அன்பு காட்டுவது போல என்னை ஆதரித்து அறியாமையை எனக்கு தந்து அறியாமையை எனக்கு புகுத்தி அறியாமையை நீக்குவது போல பாவனை செய்து பந்தப்படுத்துகின்ற பெண்ணின் மேல் பாசம் இருந்தது எனக்கு. அடுத்தது, இந்த அறியாமையில் இருந்த என் நெஞ்சத்தை இன்று உன் அருளோடு இணைத்தாய். இது எத்தகைய அதிசயம் தில்லையில் ஆடும் இறைவனே. இப்போ நம்ம வகுப்பில் 2-3 நாளாக இயற்கை செயற்கை பேசியிருக்கோம்ல, அந்த சொற்பொழியில் அழகாக சொல்கிறேன். இந்திரிய வழி போகிறது செயற்கை, இறைவன் வழி போகிறது இயற்கை. அதுதான் கரெக்டு. ஆனால் நம்ம இறைவன் வழி போகிறது செயற்கையாக தெரியுது, இந்திரிய வழி போகிறது இயற்கை. மனித போராட்டமே எதுக்குள்ளே தான் நடக்குது. ஆமாம், நான் யதார்த்தமாக அந்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் அவர் அழகாக சொல்கிறேன். அவர் பேசுனதில் அது ஒன்று தான் நல்லா இருக்கு. எழுதுங்க. சொற்பொழிவு விளக்கம்னு எழுதக்கூடாது, ஏன்னா பண்டாசாத்திரத்தை நம்ம விளக்க முடியாது. அப்படியா, சொற்பொழிவுன்னு போடணும். அப்படிதான் சொற்பொழிவு. ஞானகுருவின் உபதேச மொழிகளே துன்பத்தை போக்கும். இது குறிப்புரையில் இருக்குது. இது குறிப்புரைன்னு எழுதலாம். அதுக்கு பிறகு நம்ம சொல்கிற விளக்கங்கள் எல்லாம் சொற்பொழிவு. துன்பத்தை போக்கும், தீக்கையே அறியாமையை நீக்கும். மனைவியால் துன்பம் அறியாமை நீங்குவது போல் தோன்றும். அதுவே ஒரு அறியாமை தான். மனைவின்னு இங்கே இருக்காது. நம்ம மனைவி தானே சொல்ல முடியும், லீகல் தானே சார் சொல்ல முடியும். நீங்கள் அதுக்கு வேறு பொருள் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா இது துறவு பேசுகிற நூலாக இருக்கனால எதையும் கண்டிக்குது. அவங்க இதை சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க கல்யாணம் பண்ணாதவங்க. நம்ம பேசுனா தப்பாக நினைப்போம், அவங்க நமக்காக பேசுகிறாங்க. ஆமாம், நமக்காக பேசுகிறாங்க. மயக்க உணர்வாகும். அந்த மயக்க உணர்வில் ஆன்மா மூழ்கி கிடக்கிறது. இப்போது உன் திருவடி கிடைத்தது அதிசயம். அதனால தான் இது என்ன மாலையாகிறது? ஆமாம், அதில் அதிசயங்கிறது மந்திரத்தில் இல்லைனாலும் சேர்த்துக்கிடலாம். உரை அப்படி தான் முடிக்கிறாங்க. என்னுடைய சொற்பொழிவு நம்ம அதில் எளிமைப்படுத்தி எளியோருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொற்பொழிவுன்னு அதை பார்த்தோம்னா துன்பம் நமக்கு வருது. இப்போ உதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறான். அந்த ஆம்பளை மனைவிகிட்ட சொல்கிறான், அந்த வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதலாளி ரொம்ப திட்டுறாரு அப்படின்னா வேலையை விட்டுருங்க, வேலையை விட்டுருங்க, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கலாம், இருக்கிற காசில் வாழணும்னு எந்த மனைவியே சொல்லுமா? அதான் அதில் செய்தி, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லும்? நீங்கள் தைரியமாக இருங்க, பரவாயில்ல இருங்க, ஒரு கிளாஸ் டீ குடிங்க, முதல்ல 2 மணி நேரம் தூங்குங்க, சரியாயிரும். எல்லாம் காலையில் எந்திரிச்சு போனீங்கன்னா சரியாயிரும். எங்கே தான் கிளப்புவாங்க? வெளியே தான் கிளப்புவோம். லட்சுமியுடைய அப்பா அவர் வயசானோடனே நான் மலேசியாவிலேருந்து இந்தியா வரன்னு லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தார். நாங்கள் எல்லாரும் வர சொல்லுங்கன்னு சொன்னோம். அவர்கிட்ட நான் காசு வாங்கி திங்காத ஒரே ஆள் நான் தான். ஆனால் நாங்கள் ரொம்ப அவர் மேலே பாசம் வச்சவங்கெல்லாம் வர சொன்னோம். ஆனால் அவருடைய காசுப்பட்டவங்கெல்லாம் அங்கே இருங்க நாங்கள் கடைசியில் எங்கள் கட்ட நேரம் அங்கேயே இறந்துட்டார். மலேசியாவிலேருந்து டெட் பாடி தான் கொண்டு வந்தோம், விமானம் மூலமாக கொண்டு வந்தோம். அங்கேருந்து அனுப்பி வச்சாங்க. அதுக்குள்ளே இவருடைய காசுகள் சொத்துக்களை எல்லாம் கூட இருந்தவங்களே சாப்பிட்டாங்க. ஆமாம், அதாவது அவர் செத்துருவாருங்கிற பயம் இருக்குல்ல, காசு தான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் அனுபவமாக வாழ்க்கையில் பார்த்தேன். அது உங்களுக்கு புரியினாலும் இது புரியுதில்ல.
ஒரு ஒரு பெண் இருக்குது, கணவன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்கல, முதலாளி கேவலமாக பேசுகிறாரு, இவ்வளவு தான் வேலைன்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறாருன்னா மனைவி அப்போ நாளைக்கு வேலைக்கு போகாதீங்க, நம்ம காலையில் வந்து ரேஷன் அரிசி வாங்கி பொங்கி திங்கலான்னு சொல்லுமா? நீங்கள் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லும், ரெஸ்ட் எடுங்க, நல்லா இருங்க, நீங்கள் நல்லா தூங்குங்க, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் காலையிலே எழுப்பி எங்கே அனுப்பி விட்ருவாங்க. நம்ம இப்போ எப்போ வீடு கட்டுறது, பிள்ளைய எல்கேஜியில் எப்படி சேர்க்குறது, அதுக்கே 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு எதைத்தான் ஊட்டுவாங்க. அதைத்தான் சொல்கிறார், அவள் அழகாக சொல்கிறார். என்னை மீண்டும் எனக்கு அஞ்ஞானத்தை போக்குற மாதிரி எதை உண்டு பண்ணிட்டாங்க, அஞ்ஞானத்தை உண்டு பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவன் யார் சொன்னால் கேட்குற இடத்துக்கு வந்துடுறான், மனைவி சொன்னால் கேட்குற இடத்துக்கு வந்துடும். அந்த அந்த தொடர் அப்படி இருக்குது. பெண்டீரிடத்து பித்தினையும் முற்ற செய்யுங்கிறார். நான் நாகரிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா நம்ம படிக்கிறவங்க இல்லறவாசியாக இருக்கிறதுனால. சன்னியாசி பேசுகிறது ஈஸி. இதில் உங்களை யார் சார் சொற்பொழிவு பண்ண சொன்னான்னா, இது வந்து இல்லறவாசிக்கு புரியணும்னா நம்ம இல்லறவாசிக்கு தகுந்தபடி என்ன செய்யணும், பேசணும். புரியுதா? பெண்டிரிடத்தில் பித்தினை முற்றச் செய்யும் என் பேதமை பொருந்திய நெஞ்சம். மனசு எதாயிட்டு, அதுலேயே மனைவி சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு கட்டத்தில் ஆம்பளை வந்துடுவான். ஒரு கட்டத்தில் ரொம்ப, நீங்கள் கல்யாணத்திலே பாருங்கள், அந்த சில சமூகத்தில் ஒரு நடைமுறை இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடுறது. அப்போது குனிஞ்சு யார் வாங்குறாங்கன்னு பார்ப்பாங்க. இவன் நாயை விட கேவலமாக குனிஞ்சு வாங்குறானுவன். அந்த பிள்ளை குதித்து அவன் கழுத்தில் மாலை தூக்கி வீசுது, இவன் தலை குனிஞ்சு வாங்குறான். ஆனால் அது நடைமுறை என்னென்னா, அவன் வீரனாங்கிறத செக் பண்ணுறது தான் அந்த மாலை. இவன் அந்த பிள்ளை போட முடியாத அளவுக்கு கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கணும். அந்த நாய் என்ன பண்ணுது, நாயை விட கேவலமாக குனிஞ்சு வாங்கு. எப்போவே நாயாக இருந்தது, அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கே வாலாட்டுற நாயாயி. அதான் சொல்கிறாங்கல்ல, அந்த கை பிடிச்ச உடனே அப்பா பாசம் அம்மா பாசம் எல்லா பாசமும் என்ன செஞ்சிருது, போயிருது இல்லை. அப்பா பாசம், எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா, எங்கள் வீட்டுக்காரருக்கு டீ குடிச்சிட்டிங்களா, காப்பி குடிச்சிட்டிங்களான்னு அது பந்தம் வந்துடுது இல்லை, உண்டா இல்லையா? அதை நம்ம அண்ணன் தம்பிக்கிட்டே நீங்கள் எதையாவது பேசி பாருங்கள், வீட்டில் அண்ணிக்கிட்ட கிளம்பான், அண்ணன்கிட்டே பேசி பாருங்கள், அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்பா. ஏடா நீ அண்ணன் தானடா, முதல்ல நீ தானடா வந்த அப்படின்னா அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்பா. அதைத்தான் அவர் சொன்னார், இவ்வளவு மோசமாக கிடந்த என்னுடைய மனதை இப்போ நீங்கள் எது கூட இணைச்சிட்டீங்க, அருள் கூட இணைச்சிட்டீங்க அப்படிங்கிறார். இது எப்படி நடந்தது, அதிசயங்கிறார். அதை திரும்ப அழகாக விளக்குனார் உரையாசிரியர். குஞ்சித பாதையை அழகாக சொல்கிறார். ஞானகுருவின் உபதேசத்தினால தான் துன்பம் போகும். யார் உபதேசம் பண்ணாலும் என்னதான் வரும், துன்பம் அதிகமாக வரும். துன்பம் அதிகம் எது சீக்கிரட்டா? சரி இல்லை, அதுதான் உண்மை. சீக்கிரட்டுங்கிறத விட ஆமாம், இது என்னுடைய செல்லிலேயே இப்படி போட்டால் வந்துடும். ஆனால் அப்படி போடுறது இருக்கும்போது யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆமாம், கைரேகை இல்லை, அது ஒரு இன்னொரு வகையாக. இவர் சொல்கிறது வந்து இவர் கைரேகை இல்லாமல் முடியாது. நான் சொல்கிறது இன்னும் ஒன்று இருக்குது. குருவினால் என்னது வரணும், குருவினால் துன்பம் போகும். அதுக்காக இது எனக்கு ஞாபகம் வந்து வெளியே வந்தேன். குருவை தவிர யாராலும் எதை போக்க முடியாது, துன்பத்தை போக்க முடியாது, துன்பத்தை போக்க முடியாது. குருவினால நல்ல அக்குருநாதன் தீக்கையினால அறியாமை போகும். உபதேசம் துன்பத்தை போக்கும், உபதேசத்தினால வந்து ஆணவமலம் போகாது. இவ்வளோ முக்கியம். தீக்கை வாங்கினால் வெளியே ஆணவமலம் போகாது. ஏன் நிறைய பேரை நம்ம திருத்த முடியல, மேலும் மேலும் தவறு பண்ணுறாங்க. என்ன வாங்கலை, தீக்கை வாங்கலை, ஒரு குருவுக்கு அடிமையாக மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நெறியில் நிற்கலை. வாங்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கி நெறியில் நிற்கலை. காரை வாங்கலைன்னா தப்பில்லை, காரை வாங்கி ஓட்டலுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. ஆமாம், அதோட பாவம். அதாவது பெண்ணால் துன்பமும் அறியாமை நீங்குவது போல தெரியும், பெண்ணால் துன்பமும் அறியாமல் நீங்கிற மாதிரி தெரியும். அதை இப்போ பதிவு பண்ணியிருக்கிறேன், அதை கேட்டிங்கன்னா தெரியும். உஷா, இது ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டோம். துன்பமும் அறியாமல் நீங்கிற மாதிரி தெரியும். மனைவி வந்து இந்த மாதிரி நமக்கு மாத வருமானம் ரொம்ப குறைவு தான், நீ சொல்கிறா உங்கள் தங்கச்சிக்கு நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நகை செஞ்சு போடலாங்கிறா, நம்மக்கிட்ட வந்து இருக்கிறதே கொஞ்சம் பணம் தான் அப்படின்னா, மனைவி வந்து அதனால் என்ன, நமக்கு இப்போ நம்ம வயசில் தாத்தா பாட்டி ஆகிட்டோம், இப்போ வட்டிக்கு வாங்கி நம்ம என்ன செய்வோம்,
வட்டிக்கு நான் மகளிர் சுய உதவி குழுவில் நான் கடன் வாங்கிட்டு வரேன், எங்கள் தங்கச்சிக்கு செய்வோம். இப்படியே அந்த ஆசையை காட்டி காட்டி அந்த உயிரை எதுக்குள்ளே பந்தப்படுத்திடும், குடும்பத்துக்குள்ளே தள்ளி விட்டுரும். அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், தள்ளி விட்டுரும். துன்பம் மாதிரி தெரியும், இன்பம் மாதிரி தெரியும், துன்பத்தில் தள்ளிடும். அறியாமை போகிற மாதிரி தெரியும், அறிவு கெட்டு போயிடும். என்ன உங்களுக்கு கோயிலுக்கு போகிறேன்னா என்ன சொல்லும் மனைவி, என்ன நம்ம குழந்தைகள் தானே கோயில், வீடு தானே கோயில், புரியுதா? அது தாய், உங்கள் அம்மா இருக்கிறாங்க, தாய் சிறந்த கோயில், தந்தை சொல் மிக்க, இதில் என்ன கோயில், இது என்னக்க குருநாதர் எதுக்கு, இதுக்கு கோயில் எதுக்கு? தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லி மிக்க மந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இது பார்க்குறதுக்கு அறிவை கொடுக்குற மாதிரி தெரியும். எதை கொடுத்துரும் பெண்ணு, அறியாமை. நீங்கள் இப்போ தான் இந்த கரூரில் ஈரோட்டில் தான் பேசிட்டு இருந்தேன். ஈரோடு வகுப்பு மாணவர் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா, மாநாடு மாதிரி 135 பேர் அட்மிஷன்காரங்க, அது பெரும்பாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, மாநாடு மாதிரி. அது நம்ம மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம மக்களை வச்சு எடுத்து போட்டுடும். எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியாமனதுனால காரில் போயிட்டேன். நான் அது முருகானந்து எல்லாம் போயிட்டோம். சிவா தான் ஒரு டிரைவர் ரெடி பண்ணி விட்டார். நான் ஆக்டிங் டிரைவர் வேண்டான்ட்டேன், இவர் வேறு ஆட்களை ரெடி பண்ணி கிடைக்கல. 600 ரூபாய்க்கு அந்த தம்பி ஓட்டினான், சிவாவுடைய ஃப்ரெண்டு. 1500 சம்பளம். ஆமாம், அப்படி பார்த்தீங்களா, 1500 சம்பளம் வாங்குகிற தம்பி. கொடுத்து வாங்க மாட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கு. நான் பணம் நிறையா வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு. ரொம்ப உடல்நலம் பாதித்து வகுப்படுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனை கஷ்டப்பட்டது பார்த்துட்டு அவங்களே தூதுவளை கசாயம் அது இதுன்னு டேபிள் நிறையா கூட நிரப்பிட்டாங்க வெங்கடாசலையா. பிறகு மைக்குனால உங்களுக்கு பாதிக்கும், ரொம்ப சத்தம் போட்டு விட்டார், மைக்கெல்லாம் பக்கத்தில் வைக்காதீங்க. யார் தியாகராஜனும் யாரோ ஒருத்தருக்கு 2 ஆப்ரேஷன் இருக்குது அந்த தொண்டையில், மைக்கு முன்னால் கத்தி கத்தி, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு. அதனால் மனைவி வந்து துன்பத்தை நீக்கிற மாதிரி இருக்கும். மனைவியால் என்ன தான் வரும், துன்பம் தான் வரும். மகளிர் சுதவி குழையில் பணம் வாங்கி தந்துடும், பணத்தை அடைக்கணும்ல. அதே மாதிரி அறியாமை நீக்கிற மாதிரி. நான் சொன்ன உதாரணம் நல்லா இருக்குது இல்லை, உங்கள் அம்மா இருக்குது, அதான் தாய் தான் கோயில், அப்பா இருக்கிறாரு அதுதான் மந்திரம். எதுனா நமச்சிவாயு மந்திரம் எதுக்கு, அப்பா சொல்கிறதான் மந்திரம். இப்படி சொல்லி எதுக்குள்ளே பந்தப்படுத்திடும், குடும்பத்தில் பந்தப்படுத்து. அதை அவள் அழகாக சொல்கிறார். இது எதுக்குன்னா இவங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவங்க இதில் வரல, இதை கடந்தவன் தான் இயற்கை நிலைக்கு போக முடியுது. நாம் செயற்கை நிலையை என்ன நிலையாக மாற நினைக்கிறோம், அதனால் அவங்க அது செயற்கைடா இயற்கை இதுன்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ நிறைய இன்றைக்கு வரைக்கும் 90 லட்சம் பேருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு கூட திருவாசகத்தில் ஏன் மாணிக்க வாசகர் பெண்களை பற்றி பேசுகிறாருன்னு தெரியவே தெரியாது. ஆனால் இதை படித்தவனுக்கு புரிஞ்சிடும், என்ன மலம் தான் பிரச்சனை, ஆணவ மலம் இருக்கு வரை அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த நினைவுகள் அவனை என்ன செய்கிறது, துன்புறுத்துகிறது. அவன் பந்தத்துக்கு உள்ளாகிறான், அவன் விடுதலைக்கு உள்ளாவது இல்லை. புரியுதா, விடுதலைக்கு உள்ளாவது இல்லை அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஞானிகள் இயற்கையாக இருப்பாங்களா செயற்கையாக இருப்பாங்களா? சரி, நம்ம ஞானிகள்லாம் துறக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க இயற்கையாக தான் இருக்கிறாங்க. நம்ம எதை இயற்கைங்கிறோம், இல்லறத்தை இயற்கை. அப்போ ஞானி விவரமானவரா நம்ம விவரமானவரா? அப்போ இதெல்லாம் நம்ம உணர்கிற இடத்துல தான் ஜெயிக்கிறோம். நான் இப்போ புதுசாக வேறு மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இன்னொரு ஆராய்ச்சி என்னென்னா, சித்தர்கள் எந்த இடத்துல வந்து உருவாகிறாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு. எந்த இடத்துல உருவாகிறாங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நமக்கு எதிராக நிறைய பேர் செயல்படுறாங்க. 10 பேர் செயல்படுறாங்க, 20 பேர் செயல்படுறாங்க, 30 பேர் செயல்படுறாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன நிலைத்து ஏற்படும், பேசினா தானே டென்ஷன் ஆகுறானுவான், பேசாமல் இருந்துருவோம். வேலை செஞ்சால் தானே டென்ஷன் ஆகுறானுவான், வேலை செய்யாமல் இருந்துருவோம். அப்படி தான் அதில் ஒரு செக்டார் வந்து வெளியே கிளம்புறாங்க. அதில் ஒரு செக்டார் வெளியே கிளம்பி மௌனத்துக்கு போகிறாங்க, காடுகரைகளை தேடி போகிறாங்க. யார் இல்லாத இடத்தை தேடுறாங்க. எங்கே மனிதன் வாழவில்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி தேடுறாங்க. இப்போ அந்த ஆராய்ச்சியில் தான் இருக்கிறேன். அப்போ சித்தர்கள் எதை கையில் எடுக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். மௌனம், செயலின்மை, தனிமை. அதுதான் இப்போ வள்ளலார் வந்து வெடித்திரு, பசித்திரு, தனித்திருந்தார். சித்தர்கள் உருவாகிற இடம் வேற, நாயன்மார்கள் உருவாகிற இடம் வேற. சித்தர்கள் இந்த போராட்டத்துக்கு தயார் கிடையாது. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, வள்ளலாரையே சொல்ல வச்சுட்டானல்ல சார், வள்ளலாரையே சொல்ல வச்சுட்டானல்ல. வள்ளலார் அந்த சொன்ன இடம் தான் சித்தர் நிலை. அடுத்து சித்தர் கான்செப்டை கையில் எடுத்து ஓடிட்டார். கடைவிரித்தேன் நான் சொன்னால் எவனும் கேட்க மாட்டேக்கான்னாரு. டக்குன்னு அவருக்கு தன்னுடைய உடம்பை மறைக்க தெரியும், மறைச்சிட்டு கிளம்பிட்டார்.
மாணிக்க வாசகர் எப்போ நிற்பார் நிற்க நில்லா உலகில் நீ சொன்ன இடம் தான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. சொல்கிறேன் ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் எப்படி போங்கடான்ட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அந்த கிளம்புற இடம் தான் என்ன நிலை? சித்தர் நிலை. நாயன்மார்கள் நிலைக்கு சித்தர் நிலைக்கு என்ன வேறுபாடுனா, நாயன்மார்கள் கூட்டத்தோடு இருந்து திருத்த முயற்சி பண்ணுகிறார்கள். சித்தர்கள் கூட்டத்தோடு இருந்து திருத்த முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் கைவிட்டு வெளியேறுகிறார்கள். அப்படி வெளியேறும்போது தான் அவங்க தனிமையையும் செயல் இன்மையையும் மௌனத்தையும் கையில் எடுக்கிறாங்க. இப்போ நானே கூட அதுக்கு பயிற்சி பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுறேன். மௌனம்னா என்னதுன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பேசாமல் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நமக்கு வெளியே நடக்க கெட்டதுன்னு பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ட்ரைனிங்னு பார்க்கணும். ஆமாம், கடந்து வந்த பாதைகள் அனுபவம் தான் சொல்கிறான் ஞானிகள். கடந்து வந்த பாதைகள் பிரச்சனை கிடையாது, என்னது அனுபவம் தான் சொல்கிறோம். நமக்கு எதிராக இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை கெட்டதுங்கிறீங்க. இறைவன் அது வழியாக நம்மளை ஏதோ வேறு ரூட்டை என்ன செய்கிறாரு, நகர்த்துறாரு. நம்ம ஒரு நாளும் தோற்க மாட்டோம், அதில் தெளிவாக இருந்துக்கிடுங்க. தோற்கணும்னு நீங்கள் நினைக்காம இருந்தீங்கன்னா அது போதும். நீங்கள் யாராவது வெடிகுண்டு வைக்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு வைங்க. நீங்கள் வாய் துறக்கமாக இருந்தீங்கன்னா போதும். எனக்கு வாத்தியார் போகிற பஸ்ஸில் வெடிகுண்டு வைக்கணும்னா வைங்க. வெடிகுண்டு வச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுவேன். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். புரியுதா? அடுத்த மந்திரம் 29. இவ்வுடலில் விடயப்பசி. விடயப்பசின்னா ஐம்புலன் வழி செல்லுதல். விடயம்னா பொருள். விடயப்பசின்னா நாக்கு ருசியை தேடுது, அது ஒரு விடயம். காது ஒரு இனிமையான ஒன்றை தேடுகிறது, அது ஒரு விடயம். விடயப்பசி தோன்றுகிறது. அதற்கான வழியை தேடுகிறது உயிர். புலன்களை அனுபவிப்பதற்கு கிடைத்த உடம்பை நான் என்று நினைக்கிறது. பொய் வழி செல்கிறது, பொய்யான வழியில் செல்கிறது. சொல்ல சொல்ல வேகமாக எழுதிருங்க. நீங்கள் வகுப்பில் முன்னால் உட்காந்திங்கன்னா ஒன்று எழுதுகிறவங்களாக இருக்கணும், அல்லது எழுதாதவங்களாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுடுங்க. எல்லாரும் மாரியம்மன் கோயிலில் எல்லாருமே டென்ஷன் பண்ணி விட்டுறீங்க. ஒன்று எழுதுகிறவங்களாக இருக்கணும், அல்லது எழுதாதவங்களாக இருக்கணும். எழுதுறதை என்ன செய்யக்கூடாது, இதை எழுதுவோம் அதை விட்டுருவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, எது கெடும், ஃப்ளோ கெட்டு போயிடும். புரியுதா? நீங்கள் இது சாதாரண நினைப்பீங்க. உண்மை என்னென்னா அந்த வரி தான் முக்கியமான வரியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. இந்த முக்கியமான வரியாக உங்களுக்கு புரியலைங்கும் போது ஃப்ளோ கெட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படின்னு அந்த உயிர் என்ன செய்ய ஆரம்பிக்கும், யோசிக்க ஆரம்பிக்கும். தப்போ ரைட்டோ எழுதிட்டு பிடிக்கலைன்னா வெளியே போனோன்னே கிழிச்சு அந்த போண்டா வைக்கிறவங்கிட்ட கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பொள்ளாச்சியிலே பெரிய தமிழறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராஜா. அதான் அதனால தான். அப்போது ஆமாம், அதான் இதில் என்ன சொல்கிறாரு, அந்த உடம்பை யான் என்று கருதினேன். உடம்பு பொய்மயமானது. அடுத்த பத்தின்னா செயற்கையிலிருந்து இயற்கைக்கு வர்றது. இப்போது நம்ம எழுதுகிறோம்ல, இது இயற்கையா செயற்கையா? ஆனால் நம்ம எதா நினைக்கிறோம்? இப்போ விடைய வழி உடம்பு போச்சு. சாப்பிட்றதுக்கு தானடா பிறந்திருக்கிறோம், மனுஷனை பிறந்ததே காப்பி குடிக்கிறதுக்கு தானடா, தூங்குறதுக்கு தானடா அப்படின்னா அது எதா தெரியும், இயற்கையாக. ஆனால் ஒரு ஞானி அதை செயற்கைங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்போ நம்ம ஏன் சைவர்கள் போராடுறோம்னா, நாம் எதை இயற்கைன்னு சொல்கிறோமோ அதை உலகம் செயற்கைன்னு சொல்கிறோம். அவனை போல் நம்ம வட்டி வரவு சொல்லிட்டு வாங்கி தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா சரிங்கிறான். நீங்கள் தேவாரப்படி திருவாசம் படினா அது எதா பார்க்குறான், செயற்கையாக பார்க்க. அடுத்த பத்தி, இத்தகைய என் புத்தியை நீ மாற்றினாய், என்னை ஈர்த்து ஆண்டாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது? இந்த 2 மந்திரத்தையும் படிக்காமலே வந்துட்டோம். கொஞ்சம் படிச்சுடுங்க மந்திரத்தை ஒரு தடவை. அணைக்கின்றதாக மருளே புத்தி அகத்திருளை துணிக்கின்றதாக அவ்வாறதில் இல்லாமல் தொடர்ந்திருளால் பிணிக்கின்ற மாதிரி பித்தும் உற்றார்க்கு என் பேதை நெஞ்சை இணைக்கின்ற வாரன்கொள் தில்லையுளாடும் இறைவனை
அங்கத்துள் பார்த்தன் ஆவி பசி அடங்க பொசித்தவி அமங்கத்தை யானென பூண்டு. அதுதான் உடம்ப நான் நினைக்கிறது. பொய்யில் வசித்த என் புத்தி அறமாற் நின்னருள் மன்ன இந்நாள் இசித்ததெவ்வாறு சொல் தில்லையில் ஆடும் இறைவனே. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க, விளக்கம் கூட பிறகு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 மந்திரம் டார்கெட் பண்ணி. 30வது மந்திரம், என்னுடன் உடம்பு சேர்க்கப்பட்டது, கூட்டப்பட்டதுங்கிறார். சேர்க்கப்பட்டது. எத்தனாவது மந்திரம்? 30 தானே. என்னுடன் உடம்பை பூட்டினாய், என் அனுபவங்கள் எல்லாம் நிலையற்றது. இன்பம் போல் காட்டி வஞ்சிக்கின்ற உலக போகம். இன்பம் போல் காட்டி வஞ்சிக்கின்ற உலக போகம். என் ஞானம் கெடும்படியாக அந்நியமான உடம்பை நான் என்று நினைத்தேன். அதாவது அம்பலவான தேசிகருடைய செய்தியை ரொம்ப சுருக்கி சொல்லுங்க சார்னா, உடம்பை நான் என்று நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். அவருடைய நூல் 10 நூல் கான்செப்டே இவ்வளவு தான். என்னது தான்? உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சிட்டான்னு ஞானம் வந்துடும். புரியுதா? நான் என்று நினைத்தேன். அதற்கு காரணம் ஆணவமலம். அந்நியமான உடலை நான் என்று நினைத்தேன். இதற்கு காரணம் ஆணவமலம். ஆணவமலம் சிந்திக்க விடாமல் உலகத்தையே காட்டியது. அடுத்த பத்தி நீங்கள் யார்கிட்டவே இதை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் உலகத்தில் போய் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தனுக்கு சைவ சிந்தனை இல்லை. இப்போ காலையில் எழுந்திரிச்சா பொங்கலுக்குங்க, மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, தீபாவளி கொண்டாட, இப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கெல்லாம் காரணம் ஆணவமலம்னு யார்டா கேட்டான்பா? யார் உங்கள்கிட்ட கேட்டா? நீ இப்படி பேசுகிறதே ஒரு ஆணவம்பா, உண்டா இல்லையா? ஆணவமலம் இவ்வாறு செய்தது. அடுத்த பத்தி, இந்த நாளில் அருளை சார்ந்து நான் சிறந்து விட்டேன், அருளை சார்ந்து சிறந்தேன். இது எவ்வாறு நிகழ்ந்தது? தில்லையில் ஆடும் இறைவனே கூறுவாயாக. அருளை சார்ந்து சிறந்து இருக்கிறேன். தில்லையில் ஆடும் இறைவனே, இது எவ்வாறு நிகழ்ந்தது? ஆணவமலம் அநாதிபந்தம். அது நீங்குவதற்காக சேர்க்கப்பட்டது உடல். மாயையிலிருந்து தந்து இறைவன் சேர்த்த உடலை ஆன்மா நான் என்று கருகிறது. மாயையிலிருந்து ஆணவமலம் போவதற்காக இறைவன் தந்த உடலை உயிர் அது நீங்கும் பொருட்டு இறைவன் உடல் தருகிறார். மாயையிலிருந்து தருகிறார். அந்த உடம்பை நான் என்கிறது. வினையால் கிடைத்த அனுபவத்தை எனது என்கிறது. உங்கள் வேணா நீங்கள் சைக்கிள் ஓட்டணும்னு இருக்குது, அது உங்களுடைய பொருள், அது எனதுங்கிறீங்க. உங்கள் வேணா 4 வீலர் ஓட்டணும், 2 வீலர் ஓட்டணும், ஹெலிகாப்டர் ஓட்டணும். வசதி இருந்தால் ஹெலிகாப்டர் ஓட்டலுக்கு. இன்றைக்கி டிவியில் சொல்கிறான், பீகாரில் 12 விமானங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, 25 ஹெலிகாப்டர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. விமான வாடகை மணிக்கு 4 லட்ச ரூபா. ஒரு கார் வாங்குகிற காசு மணிக்கு எவ்வளோ ரூபா? 4 லட்ச ரூபா விமான வாடகை. ஹெலிகாப்டர் வாடகை 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம். ஒரு மணி நேரத்துக்கு விமானத்துக்கு கொடுக்குற வாடகைகள் நம்ம என்ன வாங்கிடலாம்? ஒரு காரே வாங்கிடலாம். அது உங்கள் திறமை. ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு கிடைத்த வீடு, வாசல், சொத்து, சுகங்களை எல்லாம் நாம் எனது என்கிறோம் அப்படிங்கிறார். இந்த எனதுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கிறவங்க புரிஞ்சுடுங்க, நல்ல முக்கியமான இடம். புரியுதா? நான் அல்லாத உடம்பை எனது நான் என்று சொல்லுகிறேன். எனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் எனது என்று சொல்லுகிறேன். யான் எனதுங்கிறதுக்கு இதுதான் சரியான விளக்கம்.
அகங்காரம் மமகாரம்னு சொல்லிகிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் விளங்க சொல்ல மாட்டான். அதையெல்லாம் இது எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குறார். இதை நுகர்ந்த உயிர் பின்னர் இறைவன் திருவடியை அடையும். இது விளக்க உரையில் இருக்குது. முத்தி பெற முடியாமல் உடம்புல கிடக்கிறதுனால பூட்டியது ஆகம்னு சொல்கிறாராம் ஆசிரியர். என்ன உடம்புல பூட்டினாரு, என்னுடைய அனுபவம் எல்லாம் நிலையற்றது. இந்த அனுபவத்தை என்ன பண்ண விட்டுருவாங்க. ஒருத்தர் வழி தெரியாமல் ஒரு படத்தில் வடிவேல ஒரு வட இந்தியாக்காரன் பிடிச்சி காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு போயிடுவானல்ல, அந்த லாரிக்காரங்கிட்ட பணம் கேட்டதுக்கு நல்ல நொங்கி காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு போயிடுவான் வடிவேலை. அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு ஒரு இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போய் மாட்டிக்கிடுறாங்க. யாருமே துணைக்கு இல்லையே அப்படிங்கும்போது ஒருத்தர் வர்றார். அவர் பேச்சு கொடுக்குறாரு. அப்பயும் பேசிகிட்டே இருக்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், உலகமெல்லாம் முந்திய மாதிரி இல்லை சார், எல்லாம் கெட்டு போச்சுங்கிறான். நான் செத்து 35 வருஷம் ஆகுதுன்னு அவர் ஆரம்பிக்கிறார். நான் செத்து 35 வருஷம் ஆகுது, அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே லஞ்சமெல்லாம் கிடையாதுங்கிறாரு. அதை இதெல்லாம் சொல்லி ஒரு 15 நிமிஷம் மட்டும் சிரிச்சு நடந்தாங்க எல்லோரும். ஆமாம். அப்போது அப்படியானால் எல்லாமே நிலையற்றது தானே. உங்களுக்கு என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் அப்படி இருக்கும்போது நான் இப்படி இருக்கும்போது சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாமே பொருள் தானே. நமக்கு என்ன அனுபவம் தேவை? அருள் அனுபவம் தேவை. அதாவது அதைத்தான் நம்ம வலுவாக சொல்கிறோம். நீங்கள் திருமுறை பண்ணுங்கள், சித்தாந்தம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். நெறியில் நிற்காமல் நீங்கள் பண்ணுனா நீங்கள் நீங்களும் ஒரு பொருள்வாதி தான். என்னவாதி கிடையாது, அருள்வாதி கிடையாது. உங்களுடைய செயல்கள் ஆமாம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் எந்த பயனையும் தராது. நீங்களே தீக்கை வாங்காமல் அந்த வேலையை செய்கிறது உங்களையும் ஏமாற்றி உங்களை பின்பற்றுபவர்களையும் ஏமாற்றியதாகும். அது இறைவனே என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். மாணவர்களை சொல்லலைன்னா மைக்க பிடிச்சி சைவம் பண்ணுறவங்கள சொல்ல. அதுதான் இதில் சொல்கிறார். எத்தனாவது மந்திரம் பார்த்தோம்? 30 தானே. இன்பம் போல காட்டி வஞ்சிக்கிறது. உலக போகத்தை தான் அனுபவித்தேன், அதுதானே ஞானம் கெட்டு போச்சு. அது எழுதிக்கீங்களான்னு பார்த்துடுங்க. இதனால் ஞானம் கெட்டுது. உடம்பு யாரா தெரிஞ்சது, உடம்பு அந்நியம். ஆன்மாவை நான் பார்க்கறதுக்கு பதிலாக உடம்பை நான் பார்த்தேன். இந்த உடம்பை வச்சு எதை அனுபவிக்கணுமோ அதை எனதுன்னு பார்த்தேன். புரியுதா? அதை எதுன்னு பார்த்தேன், எனது என்று பார்த்தேன். எதை எனதுன்னு பார்த்துருக்கணும்? நான் உயிர், எனது உடம்புன்னு பார்த்துருக்கணும். உயிரையே மறந்துட்டேன். புரியுதா? உடம்பை ஆன்மாவாக பார்த்து உடம்பு அனுபவிப்பதை உடைமையாக பார்த்தேன், எனது என்று பார்த்தேன். அழகான விளக்கம். எனக்கு வேறு எந்த விதமான நல்ல எண்ணங்களும் வராமல் ஃப்ரெண்டு ஆணவ மூலம் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறார். ஆணவ மூலம் அதை கவனமாக பார்த்து கொண்டது. என்ன வராமல்? வேறு சிந்தனைகளே வராமல் பார்த்து கொண்டது. ஆனால் இந்நாளில் இந்த நிலைமை மாறி இருக்குது. அதை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறது. எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குறேன். ஒரு திருவாசம் பிடிச்சா வேலை நிறைவாயிரும். அது உடம்புலேருந்து விடுபட முடியாத நிலைமை. ஆகம்னா உடம்பு, உடம்பிலிருந்து விடுபட முடியாத நிலைமையை சொல்கிறார். திருவாசகம் ஒன்று படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. படிச்சுட்டு நாங்கள் இந்த வேலை பார்க்கணும். உட்காந்துருக்க நேரம் இருக்கிறவங்க உட்காந்து கொஞ்சம் ஒரு டுபாக்குருட்டை மாட்டிட்டு நாங்கள் படுற பாடு